வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? நிறைய படம் ஓடிடியில் பார்க்குறேன். பட் எனக்கு பிடிச்ச மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ கூட வந்து நிறைய வந்திருந்தாலும் நல்ல கலைப்படைப்பாக திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு ரிவ்யூ. ஏன் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூவில் ஏன் ரிவ்யூ கூடாதா? அதனால் கொட்டுக்காளி திருப்பி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். படத்தை ரெண்டாவது டைம் பார்க்கும்போதும் அதே ஃபீலிங். படத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. கூட ஒரு கேரக்டராக போகிற மாதிரி தான் இருந்தது. படத்தில் வேறு எந்த ஒரு இடத்துல என்னால் நிற்கிறதுக்கோ திருப்பி யோசிக்கிறதுக்கோ இல்லை அப்படி இருந்தது. வாங்க படத்தை பற்றி பார்ப்போம் திருப்பி எகைன். ஏற்கனவே நம்ம குட்டுக்கால ரிவ்யூ பண்ணாலும் திருப்பி இட்ஸ் ரிவ்யூ. முதல்ல படம் ஆரம்பத்திலேருந்து, ஏன்னா இது கொஞ்சம் விழாவாரியே சொல்லலாம், படம் ஸ்பாயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் இருந்து அந்த கிராமத்து அதிகாலையை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்டு முன்னாடி அந்த அடமன் கேர்ள் அண்ணாபென் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்வை, அதாவது இந்த ஸ்டேட்டஸ் கியூ, மனநிலைமை, ஒரு மன அழுத்தத்தில் அதே சமயம் ஒரு அடம்பண்டாக உட்காந்துருக்குது. அதே சமயம் அந்த இடத்துல பார்த்தா அந்த சேவல் வந்து பிடிக்க விடுறாங்க. அந்த சேவல் தப்பிச்சு போகிறது, அதை அவங்க பிடிச்சிட்டு போகிறது, இந்த குறியீடுலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் திருப்பி இவங்க ட்ராவல் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து, அக்கா தங்கச்சி, இவர் நம்ம சூரி, அவங்க அப்பா, இல்லை சொந்தமாக ப்ளஸ் ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து. ஆனால் மண்ணின் மனம் கொஞ்சம் கூட நான் வந்து பாராட்டணுங்க. ஒவ்வொரு அதாவது வட்டார வழக்கு ஒரு இடத்துல கூட சிதையில் அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் மதுரை படம் எடுக்கிறேன், சவுத்தில் இப்போ தேனி படம் எடுக்கிறேன், சும்மா பேருக்கு வந்தான் போனான் அதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது படத்தில். ஆனால் இதில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு, எதுவுமே மாறல. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ரொம்ப அழகாக வாசிச்சிருக்காங்க. அந்த படம் ட்ராவலாக அடுத்து வருவாங்க, நம்ம போகிறோம். நான் ஒவ்வொரு சீனை ரசித்து சீனாக கொண்டு வரேன்னா. அடுத்து அங்கே அவங்க குலதெய்வ சாமி கோயில் போய் கும்பிட்டுட்டு அந்த ஆட்டோ திருப்புற இடமா இருக்கட்டும், அந்த ஆக்ரோஷமாக அந்த மக்கள், அந்த மண், கிராம மக்களோட அந்த பலத்தை காமிக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் திருப்பி வந்து பலபடி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தா இவர் கண்ணில் தூசி போடும்போது அந்த தூசியை தங்கச்சி நாக்கால் எடுக்கிற இடமா இருக்கட்டும். இதெல்லாம் என்னென்னா ஒரு பெண்களோட வாழ்வியல், வாழ்நிலை. அடுத்து வராங்க. அடுத்து போயிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க அந்த பொண்ணு பாட்டு பாடுது, ஹீரோயின் அண்ணாபன். உடனே இவர் வந்து அடிக்கிற சீன், அந்த அடிக்கிற சீனில் அசிங்கமாக பேசுகிறது, அந்த பொண்ணை அடிக்கிறது, யாரும் கண்ணாப்படம் அவங்க அம்மா, அதாவது அவங்க சொந்த அக்கா, பொண்ணோட அம்மா, மற்ற 2 தங்கச்சியில் அடிக்கிறது, ப்ளஸ்ஸு சொந்த மாமா, அதாவது தாய் மாமா தெரியல, அந்த பொண்ணு கொடுத்த மாமா அடிக்கிறதும், இவங்க அப்பாவை அடிக்க போகிறது. அந்த கோப உச்சத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அந்த நிலைமை, அவர் பேசுகிற வார்த்தைகள், இதில் ஒரு ஃப்ரேம். அதாவது இது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணுதில்ல. நமக்கு 1000 பெருமைகள் இருக்குது. அதே சமயம் நம்ம ஒரு கணம் லுக் பண்ணி பார்க்கும்போது நம்ம பண்ணுற தப்பு என்ன, நம்ம எதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குறது ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இருக்குது. நான் சொல்ல வர பாயிண்டாக தான். அப்போ அவ்வளோ அடி வாங்கிட்டோம். கடைசியில் அந்த பொண்ணு தலையை சரி பண்ணிவிட்டு இந்த பையன் நடுங்கி திரும்பும்போது பார்த்தா சின்ன பையன் உட்காந்துருப்பான், அப்படின்னு நடுங்கி நிற்பான், உட்காந்துருப்பான். அவனை பார்த்துட்டு மெல்ல ஒரு ஸ்மைல், அவன் அந்த பையனை சிரிக்கிறதா இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக். அடுத்து அப்படியே கொண்டு போகிறது அதாவது யார் என்ன, யாரை லவ் பண்ணுறாங்க, என்ன ஜாதி, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப பாராட்டணும், ரொம்ப டீசெண்டாக எடுத்துருக்காங்க படத்தை. உண்மையில வினோத்ராஜ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்து அப்படி தான் சொல்ல முடியும். அடுத்து ரெண்டாவது ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஒரு சானிடேஷன் இல்லாத இடம், ரெண்டாவது தங்கச்சி நினைக்கிறேன், அவங்க ஒரு பீரியட் ஆகி ஒரு இது மாற்று விடுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் காட்டுக்குள்ளே ஒரு மோசமான இடத்துல போய் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம், சேஃப்டி நாப்கின்ஸ் எல்லாம் வந்து, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பேசிக் நீட்ஸே நம்ம பண்ணலடா, மற்ற விஷயம்லாம் பண்ணுற மேடம், பேசுகிற மேடம் அர்த்தம், அது வேற ஒன்றும் இல்லை. ஓப்பனாக பேசுறதுக்கு என்ன, பேசிக் நீட்ஸ் ஆர் நாட் தேர், பட் வி ஆர் ஸ்பீக்கிங் a lot, we are speaking tall. நம்ம பெண்களுக்கான பேசிக் நீட்ஸ் இல்லைங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. அடுத்து போகிறோம். ட்ராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு காளை குறுக்க நிற்கிது. அந்த காளை வந்து குறுக்க நிற்கும் போது கேட்குறாங்க, யாருப்பா வேகமாக ஒருத்தர், இவங்க அந்த கூட்டத்துலேருந்து இவங்க போகிறவங்கலேருந்து சூரியோட அப்பா பிடிக்க போகிற, அது சீருது, எல்லோரும் போகிறாங்க, சீருது, அடக்க முடியல, இவங்க போகிற இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு தயங்கி நிற்கும் போது பக்கத்து தோட்டத்துலேருந்து யார் பார்ப்பா, அவங்க ஆமாம் எங்கே இருந்தால் பொறுங்க அப்படின்ட்டு அந்த தோட்டத்துக்காரர் கூப்பிட்றாரு, செல்வி வந்து மாடை பிடிங்கிறாரு.
நம்ம என்ன நினைக்கிறோம், சரி செல்வியும் ஒரு பெரிய ஒரு மனைவியாக இருக்கலாம் அல்லது பெரிய பொண்ணாக இருக்கணும். கடைசியில் பார்த்து ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த வரேன் அப்படின்ட்டு வந்து அந்த மாட்டை திட்டிக்கிட்டே வந்து நம்ம ஒழுங்காக பிடிக்கல, அப்பா நம்ம சந்தையில் எடுத்துருவான்ட்டு இங்கே வா ஒரு கணம் அப்படி இருக்க பிடிச்சிட்டு போகும்போது அது ஒரு குறியீடு. அதாவது என்னென்னா, பெண்களுக்கு சக்தி அது சின்னது இல்லை, பெரிய ஆளுன்னு இல்லை, சின்ன குழந்தை கூட சக்தி ஜாஸ்தி. அன்புனால் எவ்வளோ பெரிய சண்டி குதிரை சண்டி மாடையும் அடக்கி கூட்டு போக முடியும். இந்த மாதிரி ஒரு குறியீடு. அதை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். அடுத்தவங்க ட்ராவல் பண்ணி போகிற வழியில் இன்னொரு இடத்துல பார்த்தா தாய்மாமை சீர் கொண்டு வரான், தாய்மாமன் பெருமை பேசுகிற அந்த பாடல், அந்த சீனு. இதில் வந்து அவங்க அப்பா சொல்கிறது ஒரு சீன் முக்கியமாக, இன்னும் உன் மகளுக்கு சமைஞ்சதுக்கு சீர் பண்ண வாங்கின கடன் வட்டியை என் மகன் கட்டலை. இதெல்லாம் அவலம், அதாவது மண்ணின் அவலம். என்னென்னா, தாய்மாமனோட சீரு, அந்த சீருக்காக அவங்க வாங்குகிற கடன், கந்து வட்டி, அதுக்கு கொடுக்குற வெயிட்டேஜ் மிகப்பெரிய அவலம். அதாவது என்ன சொல்கிறது, இது தப்பா ரைட்டா அது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இது பெருமை உண்மைதான். ஆனால் அதுக்கு அவங்க படுற பாடு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் இருக்கக்கூடிய பின்விளைவுகள், அதனால் இருக்கக்கூடிய பொருளாதார தேக்கங்கள், அதனால் இருக்கக்கூடிய கோபங்கள், அதனால் இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் பிரச்சனை. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது கடைசியில் வந்து இங்கே வர்றாங்க. என்னென்னா, இந்த மந்திரவாதிகிட்ட இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் சொல்லணும். முன்னாடியே போகும்போது போலீஸ்கார் கூப்பிட்டுருக்காரு, எங்கேப்பா போகிறீங்க, எங்கள் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு கூப்பிட்டு போகிறோம். உடனே போலீஸ்கார் வந்து எட்டி பார்ப்பார், அந்த பொண்ணை பார்ப்பார், பார்த்துட்டு என்னப்பா சின்ன பிள்ளையா இருக்குது பார்த்து கூப்பிட்டு போங்கப்பார். அதாவது அறிவியல் பூர்வமாகவும் அதிகாரிகளுமே ஒத்துக்கூடிய அளவுக்கு அது ஒரு பழக்கமான ஒரு விஷயம், அந்த மாதிரி காமிக்கிறது. கடைசியில் அந்த பேய் ஓட்ட இடத்துக்கு போகும்போது முன்னாடி வந்தவங்க ஒருத்தவங்க அதே மாதிரி பேய் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு, என்ன காரணம், ஏற்கனவே ஒரு லவ் பண்ண பையன் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் கீழே இருக்காங்க, இவங்க மனசு மாற மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவர் வந்து அந்த நம்ம மந்திரவாதி பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், மீறல்கள் இதை பார்க்குறாரு. அப்போ வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு வர பொண்ணுக்கு முன்னாடி வரணும். அந்த குடும்பத்தில், இந்த குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் போயிருக்கும், அந்த குடும்பத்தில் சொல்கிறாரு, என்னப்பா இவ்வளோ தூரம் உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிற பெரிய விஷயம்ப்பா, இருக்கிற இதுக்கு பார்த்தா இந்நேரம் வந்து கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கணுமே, ஆனால் நீங்களே பெரிய தாட்டியக்காரங்கப்பா, கூட்டு வந்துட்டீங்களப்பா அப்படிம்பார். அதாவது ஈகோ பூஸ்டப் பண்ணுறது. நத்திங் பட் தே ஆர் மேக்கிங் மணி, பிஸ்னஸ். இந்த மந்திரவாதியோ பூசாரியோ வாட் எவர் இட் இஸ், தே ஆர் மேக்கிங் மணி. அதுக்காக இவங்க ஈகோவை பூஸ்ட் பண்ணி, வீரங்கிறத ஒன்று பூஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே சிதைக்கப்படுறது ஒரு பெண்ணின் மனம். எஸ், லவ் பண்ணிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு பெண்களோட சுயமரியாதைக்கும் பெண்ணோட கண்ணியத்துக்கும் மதிப்பில்லை இல்லையா? அதைத்தான் அந்த அண்ணா பெண்ணு ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. தண்ணி கொடுப்பார் அந்த மந்திரிக்கு இடத்துல வந்து, தண்ணி குடிமானவங்க அம்மாவும் கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு, இவங்கிட்ட அடி வாங்கிறதுக்காக தண்ணியை குடிட்டு அப்படின்பா. ஒன்று அந்த அம்மா சொல்லுவாங்க, தண்ணியை குடிச்சிட்டு அந்த பொண்ணு கீழே வச்சு சொல்ல ஹீரோயின், அடிக்க மட்டுமா செய்கிறாங்க பா, 1000 ஃபுல்லாக போட்டுக்கலாம், அதில் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதாவது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து இது உண்டு. அது முக்கியமாக வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த வலி, வேதனை, சுயமரியாதை இருக்கும், அதெல்லாம் அசிங்கப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது கடைசி கிளைமேக்ஸ் சீன் ஃபைனலாக வந்து அந்த முதல் குடும்பம் வந்துட்டு போன முன்னாடி அடுத்து வந்து பாண்டி வா அப்படின்னு சூரிய கூப்பிடுவாங்க. வாப்பா, நீ தான் வந்து கூட சின்ன அந்த சாங்கியம்லாம் பண்ணணும் வான்னு. அப்போ வர்றதுக்கு ஏன்ப்பா தங்கி நிற்கிற, வரமாட்டேங்கிற, என்னாச்சு, ஏன் பாண்டி வா நீ வந்து பண்ண. ஏன்னா இதை பூரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த மந்திரவாதி. முதல் குடும்பத்தை அந்த பொண்ணுக்கு பண்ண பாலியல் அத்துமீறல் எல்லாம் முன்னாடி கண்ணு முன்னாடியே வந்து இந்த விபூதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பிள்ளைக்கு பண்ணணுமா வேணாமா? அப்போ திருப்பி கூப்பிட்றாரு, பாண்டி அட வாப்பா பாண்டி. இப்போ பாண்டி யாருன்னா நம்ம தான் பாண்டி. இந்த பாண்டி நம்ம போய் மந்திரவாதிகிட்ட போய் கூப்பிட்டு நம்ம பிள்ளைய கூப்பிட்டு பேய் ஓட்ட சொல்லணுமா, அல்லது நம்ம புள்ள மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் அவங்க உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இதர் கன்வின்ஸ் அல்லது வந்து என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு பேசுறதுக்காக உட்கார முடியுமா? இதுதான் படத்தோட கதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முடிவில்லை. மற்றபடி இந்த படம் எனக்கு உண்மையில் வந்து ஊழிக்கு எடுத்துருச்சு. முதல் டைம் பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு புரியலாங்க. தயவுசெய்து 2 டைம் பாருங்கள். எக்கச்சக்கமான குறியீடு. இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், ஏதாவது முக்கியமாக ஆஸ்கார் அவார்ட்ஸ் கூட கொடுக்கலாம் அந்த படத்துக்கு.
என்ன பொறுத்தல இப்படி கொடுக்குறது ஒரு 5-6 பேருக்கு கொடுக்கலாம். இதில் ஒரு முக்கியமாக ஒரு சில பேருக்கு சொல்லணும்னா, இந்த படத்தில் மண்ணின் மைந்தரா நடிச்சிருந்த சூரி ஏன்னா மிகப்பெரிய தைரியம் வேணும். என்னன்னா இதில் நடிக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல அந்த சூரி சரியான நடிப்பு. முதல்ல ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். அவருக்கு முதல் அவார்டு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம். 2வது அவார்டு யாருன்னா அண்ணாபென் அடமன் கேலா கிளப்பியிருப்பாங்க. 3வது யார் கொடுக்கலான்னா இந்த படத்தில் 3வது அவங்க அம்மாவை வரப்போ அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஷட்டிலாக ஆனால் அதே சமயம் வந்து பொண்ணு மேலே பாசம் ஜாஸ்தி ஆனால் வெளிக்காட்ட முடியல. இவங்ககிட்ட எதுவும் பண்ண முடியல. அந்த அவமானங்களை வாங்கி கூனி குறி இப்போ வர்றான், அப்பா பேசுகிறான், அண்ணன் பேசுகிறான், எல்லாம் பேசுகிறான், திட்டுறானுங்க, பொண்ணு அப்படி வளர்த்துட்டேன்னு. ஆக மொத்தம் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2வது டைம் பார்த்துருக்கேன். ஐ ரெக்கமெண்ட் டு வாட்ச் திஸ் மூவி. சில கலைப்படைப்புகள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படங்களை தயவு செய்து பாருங்கள். ஓடிடியில் இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. தயவு செய்து பாருங்கள். ஐ ரெக்கமெண்ட் திஸ் மூவி. தேங்க்யூ.